குட் டே அப்படின்னு ஒரு படம். என்னடா இது குட் டே, ஏதோ குட் டேன்னு பிஸ்கட் விளம்பரம் மாதிரி குட் டேன்னு படம் போட்டிருக்கு. ஆர்டிஸ்ட் யாருமே தெரியாது. சரி ஏதோ ஒரு படம் போட்டிருக்காங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குது, வந்த படத்தில் எதுவுமே வந்து பெருசாக அப்படி இப்படின்னு இல்லை, ஏதோ இந்த படம் புதுசாக வந்துருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து தான் பார்த்தோம். குட் டே படத்தில் ஹீரோ வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அங்கே வந்து இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் சிலுமிசம் பண்ணுற மேனேஜர், எல்லா ஊர்லேயும் எல்லா விஷயம் இருக்கத்தானே செய்யுங்க, அந்த மாதிரி சிலுமிசம் பண்ணுற ஒரு மேனேஜர் இருக்கான். மேனேஜரை தட்டி கேட்டதுனால அந்த பொண்ணுக்காக அடுத்த நாள் முதலாளி வந்து இவனை அடித்து இவன் சம்பளத்தை பிடிச்சி நீ எப்படா வந்து மேனேஜர் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு அடித்து அவமானப்படுத்திடுறாங்க. இதனால் கோவப்படுற நம்மளுடைய ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவர் வந்து பொண்டாட்டி 2 பிள்ளைய அது ஊரில் இருக்குங்க. ஊரில் இருக்கிற பிள்ளைக்கு பணம் அனுப்பணும், அம்மாவுக்கும் பணம் அனுப்பணும் அப்படின்றதுனால இருக்கிற காசெல்லாம் பரட்டி போட்டு அனுப்பிச்சுடுவார். சம்பளம் வரலைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போய் ஒரு கட்டிங் எடுக்கிறாரு. உட்காந்து டாஸ்மாகில் சரக்கு வாங்கி உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பழைய காதலி ஞாபகத்துக்கு வர மெசேஜ் பண்ணுறாரு. பழைய காதலி ஞாபகத்துக்கு வந்தோடனே மெசேஜ் பண்ணி, ஏன்டா இப்போ இல்லவே சொல்கிற, இன்றைக்கி என் பிறந்த நாள்ன்ற முன்னாடியே சொல்லி உனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி அந்த ஒரு பிரச்சனை வருது. ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை பில்லு கொடுக்குறாரு. அதில் வீட்டு வாடகையில் நியாயமாக அந்த கேள்வியெலாம் எல்லா டெனன்ஸ்லேயும் இந்த பேச்சுலர் பசங்களுக்குலாம் இருக்கிற கேள்வி தான். அதாவது கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு ஏற்றுவாங்க, அதை நம்ம கட்டியே ஆகணும். வீட்டு வாடகை ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க, அதையும் நம்ம கட்டியே ஆகணும். இதெல்லாம் தாண்டி முறவாசல்னு ஒன்று சொல்லுவாங்க. வீடு மொட்டை மாடியில் இருக்கும், அவன் வீட்டில் முறவாசல் கூட்டுறதுக்கு நாம் ஏன்டா காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, அதை என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அதனால் வந்து நம்மளால் போதையில் கல் எடுத்து ஓனர் மண்டே உடச்சிட்றாப்புல, உடனே போலீஸ் அதை பக்கம் தேட வராங்க. இப்படி நைட்டு ஃபுல்லாக இருந்தாலும் குடிச்சிட்டு பண்ணுற அலப்பறைகள் தான் இந்த படம். இந்த அலப்பறையில் என்ன காரணம்னா விரக்தி, அந்த அவமானம், அசிங்கம், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களையாக சந்திக்கிறாரு. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு பாடத்தையும் சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 1993 வெளியான ஃபாலிங் டவுன்னு ஒரு படம், அது ஹாலிவுட்டில் ஒரு நல்ல பேசப்பட்ட படம். அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், நடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு வேலை போயிடுச்சு, நீ ஆஃபீஸுக்கு வராதுன்னுவாங்க. அவர் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிடுவார். ஒய்ஃப் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இந்த சமூகம்லாம் ஏன்டா வேலை இல்லைன்னு சொல்லி இது பண்ணுது அப்படின்றதுனால ஒரு கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு மாறி இருக்கிறவங்க பூரா அழிக்கணும்னான்னு சொல்லி போராடுவார். அந்த இடத்துல பப்ளிக் நியூசன்ஸ் நிறையா பண்ணுவார். அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். உண்மையிலே அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலுமே நல்லா இருக்குது. படம் எப்படி இருந்தாலும் தேட்டரில் பெருசாக எவனும் பார்க்க போகிறது இல்லை, ஓடிடிலேயாவது பாருங்கள் நல்ல படம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறதேவும். நடிகருடைய நடிப்பு அழகாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அந்த ஒரு கருத்து வந்து வழக்கமான கருத்து தான், அது ஓகே, அட்வைசபிள் தான், கரெக்டாக ப்ராக்டிக்கலாக என்ன பேசணும் அப்படின்றத ஒன்று பண்ணியிருக்காரு. இதில் எல்லா மனிதனுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், எல்லா மனிதனுமே இந்த விரக்தியை சந்திச்சுட்டு தான் வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெரிய கோபம், ஒரு ஏமாற்றம், எல்லா மனிதனும் ஏதோ ஒரு இடத்துல அடிமை மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கரெக்டாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோ ஒன்று பண்ணுறப்பாரு எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டரான ஜீவா சுப்ரமணியம் அவர்கள் இதில் வந்து ஒரு எஸ்ஏ ரோல் பண்ணியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ படம் முழுசுமே வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் பெரிய படங்கள் பெருசாக மேக்கிங் எல்லாமே இருக்குது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பெருசாக வந்து நிற்காதா அப்படின்னும் போது இந்த நடிகருக்கு வந்து பட வாய்ப்புகள் வரும், இந்த இயக்குனருக்கு அடுத்து பட வாய்ப்புகள் வரும். இந்த படம் ஆனால் பெருசாக எந்த வாய்ப்பையும் தேடாது, இந்த படம் பெருசாக ஓடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஒருவேளை ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே அந்த நடிப்பை பார்க்குறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பு கொடுத்துருக்காரு. நல்ல படமும் கூட, கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அங்கங்கே இதாக இருக்கும், பட் நல்ல படம் கூட. ஒரு மனிதனுடைய அழுக்கு எந்த அளவுக்குலாம் இருக்குது, ஒரு மனிதன் குடித்தானா எந்த அளவுக்கு மிருகமாக மாறுவான், அவனுடைய கோபம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, குடிகாரன் பூரா கெட்டவன் கிடையாது, குடியேறவனுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே இதில் வந்து படம் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவாவது குட் டே படத்தை பார்க்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்துகிற ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.